பாஜக காரங்க திருமாவளவனை பத்தி பேசினா வெட்டுவோம், பாஜக காரங்க விசிகாவை பத்தி பேசினா குத்துவோன்னு விசிகால இருக்கக்கூடிய சிறுத்தைகள் எனக்கூடிய பூனைக்குட்டிகள் கொலை மிரட்டல் கொடுக்கறாங்க. இந்த பூனைக்குட்டிகளை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எதிராக ஒருத்தன் கருத்தியல் ரீதியா கருத்துக்கள் வச்சா அவனை எதுக்கு நீ பிசிக்கலா ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு பாக்குற? உனக்கு தெம்போ திராணியோ இருந்துச்சுன்னா கருத்தியல் ரீதியா மோதலாம். சரி, உனக்கு எனக்குலாம் அதெல்லாம் கிடையாதுங்க, என் மண்டையில வந்து மசாலாலாம் எதுவும் கிடையாது, எனக்கு உடம்புல பட்டுதான் வலு இருக்கு அப்படின்னா நீ ஒண்டி கொண்டு போய் அவன் அடிப்பியா? அதுக்கும் உனக்கு திறமை பத்தாது, திராணி பத்தாது. நீ என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி ஒரு 5 சல்லி பசங்க இல்லாட்டியோ அதிகபட்சம் 20 சல்லி பசங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு உனக்கு எதிராக கருத்து பேசினவன் எப்படா தனியா சிக்குவான், அங்க போய் அவனை அடிச்சுட்டு ஓடி போவேன். அதுதான் உன்னால முடியும். அவனுக்கு உனக்கு எதிர்கருத்து பேசுறவனுக்கு அவனுக்குன்னு ஒரு வலுவான ஏரியா இருக்கும். அந்த ஏரியாக்குள்ள போய் உன்னால அடிக்க முடியுமா? முடியாது. வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்ப. இதுல எதுக்கு அடங்க மறு அத்துமீறி திமிரி எழுது உங்களுக்கு டைலாக் எல்லாம்? இப்ப கருத்தியல் ரீதியா பேசினா கருத்தியல் ரீதியா தான் பேசணும். இப்போ நான் உங்களுக்கு எதிராக கருத்து பேசுறேன்னா என் கட்சி சட்ட ரீதியான பிரச்சனையும் அரசியல் ரீதியான பிரச்சனைக்கும் என் கட்சியோ என் கட்சி தலைவர்களோ உறுதுணையா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எதிராக பேசிட்டு வெளியில போற வர்றதுக்கெல்லாம் என் கட்சி துணை நிக்குமா? இருக்காது. இப்ப விசிகால இருக்கக்கூடியவன் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து அடிச்சானா நான் அடி வாங்கிதான் ஆகணும். நான் வந்து அதிகபட்சம் ஒருத்தன் அடிக்கலாம், 2 பேரை சமாளிக்கலாம். 10-15 பேர் அடிக்க முடியுமா? நானா பாகுபலி பிரபாசா, இல்லாட்டி மகேஷ் பாபுவா, இல்லாட்டி குருவி படத்துல வரக்கூடிய விஜயா 100-150 பேர் அடிக்கிறதுக்கு கூட்டமா சேர்ந்து ஒருத்தன் வந்து அடிச்சா அடி வாங்கிதான் ஆகணும். அதுக்காகலாம் பயப்படலாம் முடியாது. இப்பவும் தொல் திருமாவளவனுக்கு வராத கொலை மிரட்டலா? தொல் திருமாவளவன் அவர்கள் தலித் பந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும் பொழுது அவருக்கு எத்தனை கொலை மிரட்டல் வந்திருக்கு? அதெல்லாம் சமாளிச்சுதானே இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடி வாங்கறதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். எனக்கு அடிக்கிறதுக்கும் தைரியம் இருக்கு, அடி வாங்கறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு. அதனால வெட்டிடுவன் குத்திடுவன்றலாம் என்கிட்ட வேண்டாம். உன்னால முடிஞ்சிச்சுன்னா கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து என்கிட்ட சொல்லு, நான் அவங்ககிட்ட விவாதம் பண்றேன். இப்போ தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவினர்களுக்கும் சில கேள்விகள் கேட்கிறேனே. தொல் திருமாவளவன் அவர்கள் நான் ஒரு காலத்தில் பெரிதினும் பெரிதாக மதித்த தலைவர்கள் ஒருவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா அவரோட பெரும்பான்மையான கோட்பாடுகளை ஏத்துக்கிறேன், பெரும்பான்மையான கோட்பாடுகளை ஏத்துக்கிறேன், எல்லா கோட்பாடுகளையும் கிடையாது. தொல் திருமாவளவன் அவர்கள் தலித் பந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருக்கும் பொழுது வட மாவட்டத்தை அரசியல் பண்ண கிடையாது, தென் பகுதியில் அரசியல் பண்ணாரு. தென் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வழிகளை உணர்ந்து அரசியல் பண்ணவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு அவர் தென் மாவட்டம் பக்கம் போய் அரசியல் பண்றாரா? பண்றது கிடையாது. அதே தொல் திருமாவளவன் அவர்கள் தலித் பந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்து வெளியில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரம்பிச்சு திமுக கூட்டணியில ஜெயிக்கிறாரு. அப்ப திமுக இவரை கிள்ளிக்கீரியாக நடத்தியதனால அந்த எம்எல்ஏ பதவியை துச்சமென நினைச்சு தூக்கி போட்டு வந்தாரு. அன்னைக்கு தொல் திருமாவளவனுக்கு தெம்போ திராணியோ எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் 2 எம்பி சீட்டுக்கும் 4 எம்எல்ஏ சீட்டுக்கும் அறிவாலய வாசல்ல நிக்கிறாரு. இதுதானே உண்மை. இத்தனைக்கும் பாஜக காரங்க ஜாதி பாக்குறாங்க. பாஜக காரங்க ஏதாவது திருமாவளவனுக்கு எதிரான ஒரு கருத்தை வச்சுட்டா ஆனா இவனெல்லாம் சங்கிங்க, இவனுக்கு எல்லாம் வந்துட்டு பறையனங்க வந்துட்டு சட்ட பேண்ட் போட்டு வந்தா பிடிக்காதுன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. பாஜக என்னைக்குமே ஜாதி பார்த்தது கிடையாது. இத்தனைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வரும் பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு என்ன சேர் போட்டாங்களோ, எந்த பிரம்மாண்டமான சேர் போட்டாங்களோ அதே பிரம்மாண்டமான சேர், அதே மரியாதையான சேர் தான் தொல் திருமாவளவனுக்கு போட்ட வச்சு பக்கத்துல உட்கார வச்சாரு மோடி அவர்கள். எதிர்கட்சியாக இருந்தாலும் மோடி அவர்கள் தொல் திருமாவளவனை ஒரு அரசியல் தலைவராக எண்ணிதான் பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு. ஆனா திமுக அமைச்சர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுறாரு. இப்போ யாரு சமூக நீதியை காப்பாத்துறது? இதே தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் முன்பு இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழ் தேசிய பிரச்சனைல இருந்து தலித் மக்கள் எங்க ஒடுக்கப்பட்டாலும் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த திமுக ஆட்சியில எத்தனை தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை தலித் மக்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு? ஏதாச்சும் குரல் கொடுக்கிறாரா? எதுவுமே குரல் கொடுக்க கிடையாது. இப்ப வரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய வீசிக்காலக்கூடிய இளைஞர்களை எந்த விதமான அரசியலை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு? அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் பண்ணும்போது படிக்க வச்சாரு, கவர்மெண்ட் வேலை வாங்க வச்சாரு. அரசியல்னா என்ன, அம்பேத்கர்னா என்ன, அம்பேத்கர் நம்மளுக்கு என்னெல்லாம் உரிமைகள் வாங்க வச்சாருன்னு சொல்லி புரிய வச்சாரு திருமாவளவன். இன்னைக்கு அதெல்லாம் சொல்றாரா? இன்னைக்கு அம்பேத்கரை விட மேலான தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பொம்பளை தொல் திருமாவளவனை மேடையில வச்சு பாராட்டுது. அதை வந்து கூட தடுக்க முடியல. இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அகங்காரம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்துல குறிப்பா சொல்ல போனா பறையர் சமுதாயத்துல தனக்கு ஈக்குவலான லீடர்ஸ் யாரும் கிடையாது.
இதுக்கு முன்னாடி பூவை மூர்த்தியார் இருந்தாரு, இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் அண்ணன் இருந்தாரு. இப்ப இவங்களா இல்ல. அப்ப நாம என்ன வேணாலும் அடாவடி பணத்தனம் பண்ணலாம். அப்ப நாம மட்டும்தான் பறையர் இனத்துக்கு ஒரே தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பவும் சொல்றேனே, தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இருக்கிறனால மட்டும்தான் வட மாவட்டத்துல பறையர் இன மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் ஓரளவுக்காச்சும் கிடைக்குது. திராவிட கட்சிகள்ல திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் பறையர் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணம் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா நீ எனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்கான்னு பறையின மக்கள் தொல் திருமாவளவன் பக்கம் வந்துருவாங்கன்றதுக்காக தான் இந்த 2 திராவிட கட்சியும் போஸ்டிங் கொடுக்கறாங்க, உரிய மரியாதை கொடுக்கறாங்க ஓரளவுக்கு. ஆனா இது போன்ற உரிய அங்கீகாரம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு கிடையாது. அங்கு உரிய தலைவர்கள் தொல் திருமாவளவன் போன்ற ஆம்ஸ்டாங் போன்றோ பூவையார் போன்ற தலைவர்கள் அங்கு இருந்தது கிடையாது. ஆனா அதனாலதான் நான் தொல் திருமாவளவர்களை மதிக்கிறேன். தொல் திருமாவளவன் அவர்கள் பேண்ட் சட்டை போட்டு இன் பண்றதுல ஒரு அரசியல் சொல்லுவாரு. தொல் திருமாவளவன் அவர்கள் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டாததுக்கு ஒரு அரசியல் சொல்லுவாரு. தொல் திருமாவளவன் அவர்கள் மீசையை முறுக்கி வச்சிருக்கிறதுக்கும் ஒரு அரசியல் சொல்லுவாரு. அந்த அரசியல் கோட்பாடுகளை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் படிச்சவனால நான் சட்டை பேண்ட் போட்டு இன் பண்ணி தான் வருவேன்னு அவரு அரசியல்வாதப்படுத்துறாரு. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இதை முன்படுத்தினாலும் அதை வலியுறுத்தி செயல்படுத்துறதுல வந்துட்டு தொல் திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினா எனக்கு கீழே ஒருத்தனை வச்சிருக்கணும், அப்ப நான் ஆண்ட பரம்பரையா மாதிரி நான் பிஹேவ் பண்ணணும். அதனால வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கிடையாது, நான் போட மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வண்ணார்கிட்ட கொடுத்து நான் அதை செலவு செய்யணும், அப்ப நான் அந்த இடத்துல நான் உயர்ந்தவனா நான் காமிச்சுக்கிறேன், அதனால வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நான் போடுறது கிடையாது அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் பெரிதா போடுறது கிடையாது. ரொம்ப நேரம் தான் தொல் திருமாவளவன் அவர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடுவாரு. அது மட்டும் கிடையாது, தொல் திருமாவளவன் அவர்கள் நான் மீசை வச்சிருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீசை முறுக்கி விடக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அதே மீசையை நான் முறுக்கி விட்டுக்கிட்டு இருப்பேன்னு ஐயா இரட்டைமலை சீனிவாசன் வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட உன்னத தலைவராக இருந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரை நான் போற்றிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா பட்டியலின தலைவர்களும் மதிக்கக்கூடியவர்கள். நீங்க ராம்விலாஸ் அத்வான் ஆகட்டும், நீங்க சிராக் பாஸ்வான் ஆகட்டும், எல்லாருமே பாஜக கூட தான் கூட்டணி இருக்காங்க. அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா எல்லா தலித் தலைவர்களும் நாடி வரும் ஒரே தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அவரை பின்பற்றக்கூடிய நாங்கள் எப்படி பட்டியல் சமுதாயத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவோம்? உங்களோட அரசியலை, உங்களோட கேவலமான புரிதலை தான் நாங்க விமர்சனம் பண்றோமே தவிர்த்து அந்த சமுதாயத்தை நாங்க விமர்சனம் பண்ண கிடையாது. இந்த புரிதல் இங்க இருக்கக்கூடிய விசிகா காரங்களுக்கு இருக்கா? விசிகா காரங்கிட்ட ஒன்னே தான் கேட்கிறேன். தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த 2019 இருந்து இப்ப வரைக்கும் திமுக எதிர்த்து என்ன அரசியல் பண்ணியிருக்காரு? சரி, எதிர்த்து பண்ண வேண்டாம், திமுக கிட்ட உங்க சமுதாயத்துக்காக உங்க பகுதிக்காக இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சு இந்தந்த கோரிக்கைகளா பெற்றுக் கொடுத்திருக்காரு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல கிடையாது. என்ன நடந்தாலும் RSS, என்ன நடந்தாலும் பாஜக, என்ன நடந்தாலும் சங் பரிவார் அப்படின்னு தான் பேசுவாரு. ஊருக்கு அழிச்சவன் பிள்ளையார் கோயில ஆண்டி அவனுக்கு அழிச்சவன் பாஜக காரன் தான் மாதிரி வரப்போறப்பெல்லாம் பாஜக பத்தி பேசுறது. இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்கிட்ட பேசுறதுக்கு அரசியல் கருத்துக்கள் இல்ல, அந்த அளவுக்கு மழுங்கி போயிட்டாரு. ஏன்னா ஒரு ராஜீவ்காந்தி எனக்கூடிய வழக்கறிஞரை இவங்க முன்னாடிதான் அடிக்கிறாங்க. இவரே என்ன சொல்றாரு, அப்படிலாம் அடிதடியில எதுவுமே நடக்கல, நாங்க போக சொன்னா அவர் போயிட்டாரு. இந்த வீடியோல ஏன்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பின்னாடி அவன் முறைச்சதுக்கு தான் நாங்க அடிச்சோம், அடியும் நல்லா உழவுலன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதே தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு சிறுத்தைகள் மேலையும் 10 கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் ஒரு தலைவன் அவர் தொண்டர்களை வழிநடத்துவாரா? இதே தொல் திருமாவளவன் அவர்கள் தான் பட்டியல் சமுதாயத்தின் மக்களை இப்ப வரைக்கும் படிப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கேஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யார் கரப்ட் ஆகிருக்கிறது? தொல் திருமாவளவன் தானே. இப்பவும் தொல் திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், அவர் அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தோட தலைவராக இருந்தாரு. இப்போ பறைய சமுதாயத்தோட தலைவரா சுருங்கிட்டாரு. இப்பவும் தொல் திருமாவளவன் அவர் ஆரம்ப காலத்தில் வட மாவட்டத்துல அரசியல் பண்ண கிடையாது, தென் மாவட்டத்துல பண்ணாரு. இப்ப தென் மாவட்டத்துல திருமாவளவனால ஒரு சீட்டு வாங்கி நின்று ஜெயிக்க முடியுமா? ஏன் மேற்கு மாநிலத்துல ஒரு சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியுமா? இல்ல வாங்க ஜெயிக்க வேண்டாம், ஒரு சீட்டு இந்த திராவிட கட்சிகள் தொல் திருமாவளவனுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த திராவிட கட்சிகள் தொல் திருமாவளவன் அவர்களையும் அவர் சார்ந்த சமுதாயத்தையும் நசுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக காரதான் நசுக்கிறான் பிதுக்கிறான்னு உடைக்கிட்டு இருக்கீங்க. இத்தனைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் 2016-17 காலகட்டத்துல ஆந்திர பிரதேசத்திலும் சரி கர்நாடகத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிறுவனம் முயற்சி பண்ணி அங்க கிளைகள் அமைச்சாரு. நானும் பெங்களூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட போஸ்டர் தான் கன்னடத்திலே பார்த்திருக்கேன்.
அகில இந்திய தலைவரா உருவெடுக்க வேண்டிய நினைச்ச தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு 2 சீட்ல சுருங்கி இருக்காரு. இவர் இப்ப சொல்லுங்க, பாஜக அவரை சுருக்குச்சா, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் திமுகவும் தொல் திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் சுருக்குச்சா? இந்த புரிதல் எதுவுமே இல்லாம எதுக்கடுத்தாலும் பாஜகன்னா உங்களை மூளை செய்வது பாஜகவா தொல் திருமாவளவன் அவர்களா? இப்பவும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனக்கு ஈக்குவலான லீடர்ஸ் என் கம்யூனிட்டில இல்ல. ஆம்ஸ்டாங்கும் செத்து போயிட்டாரு, பூவை மூர்த்தியாரும் செத்து போயிட்டாரு. அப்ப நான் தான் இப்போ வரைக்கும் இருக்கிற சீனியர் லீடர். அப்ப நான் வைக்கிறதா சட்டம். அதனால நான் எந்த லெவலுக்கு வேணா தப்பாவும் பேசுவேன், அது இந்த மக்கள் நம்புவாங்கன்றதான் தொல் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. நான் தொல் திருமாவளவனோட கருத்தில எதிர்க்கிறேன்னா நீ கருத்தில எதிரு. அதை விட்டுட்டு வெட்டியிடம் குத்திரம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது எல்லாத்துக்கும் தான் தெரியும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்றேன், நீங்க கருத்தியல் ரீதியா மோதணும்னா மோதுங்க, நான் அதுக்கு ஃபேஸ் பண்றேன். நீங்க வேற விதமா மோதணும்னாலும் மோதுங்க, நான் பாத்துக்கிறேன்.